ஹாப்பி மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் அசன்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தோன்னா, வண்டி ட்ரைவ் பண்ணும்போது நிறைய நாய்ஸ் இருக்குது, அந்த ட்ரைவ் பண்ணும்போது அன்ஸ்டேபிளாக இருக்குன்றது தான். அசன்ட்டோட கஸ்டமர் பார்த்தோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்கன்னு சொன்னதுனால இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எது போயிருக்கோ அது மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் பார்த்தோன்னா ஷாக் அப்சர், லோயர் ஆர்ம், லிங்க் ராட் அண்டு பார்த்தோன்னா ஸ்டெபிளைசர் புஷ், இது எல்லாத்தையுமே டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு எது எது போயிருக்குன்னு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததில் ரைட் அண்ட் லெஃப்ட் வர லோயர் ஆர்மில் இருக்க 2 புஷ்ஷுமே டோட்டலாக கட் ஆகிடுச்சு. அண்ட் அதில் வர லோயர் பால் பார்த்தோன்னா ரொம்ப வீக்காகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லிங்க் ராடு பார்த்தோன்னா டோட்டலாகவே ஃப்ரீயாக இருந்தது. இன்னர் அண்ட் அவுட்டரில் நல்ல ப்ளே இருந்தது. இந்த மாதிரி ப்ளே இருந்ததுன்னா நாய்ஸ் அதிகமாக வரும். இந்த வண்டியை பொறுத்தவரை 2 சைடு லிங்க் ராடுமே வீக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஷாக் அப்சரை ரிமூவ் பண்ணி பார்த்தோம். ஷாக் அப்சரை ரிமூவ் பண்ணி ஆக்ஷன் பண்ணி பார்த்ததில் ஷாக் அப்சர் கண்டிஷன்லேயே இருந்தது. 2 ஷாக் அப்சருமே கண்டிஷனில் இருந்ததுனால ஷாக் அப்சர் இல்லாமல் ரேதர் தேன் லோயர் ஆர்ம், லிங்க் ராட் அண்ட் ஸ்டெபிளைசர் பார் புஷ் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டேரிங் பாக்ஸ் செக் பண்ணி பார்த்ததில் பால் ஜாயிண்ட் அண்டு தைராய்டு எண்டெல்லாம் ரொம்பவே வீக்காக இருந்தது. ரேக்கை நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இன்னர் ஷாஃப்ட் ப்ளேவும் இருந்தது. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரேக்கை மட்டும் லேத்தில் கொடுத்து பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அண்டு பார்த்தோன்னா பால் ஜாயிண்ட் அண்ட் தைராய்டு எண்டெல்லாம் நியூ ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அசன்ட்டை பொறுத்தவரை எக்ஸப்ட் ஷாக் அப்சர், லோயர் ஆர்ம், லிங்க் ராட், ஸ்டெபிளைசர் பார் புஷ் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ரேக்கை சர்வீஸ் பண்ணிவிட்டு ரேக்கில் வர பால் ஜாயிண்ட் அண்ட் தைராய்டு எண்டையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு பக்காவாக இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போதுமே சஸ்பென்ஷன் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னாலே ஸ்டெபிளைசர் பார் புஷ், லோயர் ஆர்மில் வர 2 புஷ்ஷோட மீடியம் லெவல் வரைக்கும் டைட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வீல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஜாக்கிலேருந்து ரிமூவ் பண்ணி ரோட் டு ரோட் காண்டாக்ட் வந்ததுக்கப்புறம் வெஹிக்கிளை அப் டவுன் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷனை ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் ரைட் அண்டு லெஃப்ட் சைடு வர லோயர் ஆர்மில் இருக்க புஷ்ஷஸ் எல்லாமே ஃபுல் டைட் வைக்கணும். ஹேண்டு பார்த்தோன்னா ஸ்டெபிளைசர் பார் புஷ்ஷையும் அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைட் வைக்கணும். இந்த மாதிரி டைட் வைக்காமல் வெஹிக்கிள் ஜாக்கில் இருக்கும் போதே நம்ம டைட் வச்சோம் அப்படின்னா வெஹிக்கிளில் ஃபிட் பண்ண நியூ புஷ்ஷஸ் எல்லாமே கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் ஒர்க் பார்த்துட்டு நம்ம வெஹிக்கிளை ஜென்ரலாக ஒரு வாட்டி ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு பிரேக் ஆயில் அண்ட் இன்ஜின் ஆயில் அண்ட் கூலண்ட் லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு லைட்ஸ்லாம் பக்காவாக ப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.